ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் உனக்குள் நானே சீரீஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பிஸ்னஸை பற்றி முக்கியமான விஷயம் ஏதோ டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி டைரக்டர் ஜூ எரிக்க மின்வால்கிற நைட் கிளப்புக்கு வர சொல்லியிருக்கேன். கிளப்புக்கு வந்த எரிக்க ஜூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஜூ வரான். அவன் எரிக்கோட பக்கத்தில் வந்து க்ளோஸாக உட்காந்துக்கிட்டே நீ பார்க்க சாஃப்டாக பொண்ணு மாதிரியே இருக்கு தெரியுமான்னு சொல்லி மொட்டை பையன் எரிக்கோட ஃப்ளாட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்கே மின்வால் கிளப்போட ஓனரான நம்ம லியான் நம்ம கார்ட்ஸோட கிளப்புக்குள்ள வர அப்போ அங்கே எரிக் வயசான ஒருத்தர் கூட க்ளோஸா உட்காந்து ட்ரிங்க் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்த லியான் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். எங்க எரிக் ஜோ கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ரெஸ்ட் ரூம் வந்த நம்ம எரிக் லியாம் கிட்ட மாட்டிக்க லியாம் எர்க்கோட தலையில கண்ணை வச்சு நான் தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு நினைச்ச ஒரு எலி தானாவே என் வலையில வந்து மாட்டிக்கிச்சு. இதுவும் நல்லதுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு பண்ண துரோகத்துக்காக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்ல லியான் சொன்னதை கேட்டு ஷாக்கான எரிக் திரும்பி லியானை பார்த்து லியான் நீயா, இது ஒன்னும் கனவில்லையே, என் முன்னாடி லியான் தான் நிக்கிறானான்னு சொல்லி எரிக் ஷாக்காய் லியானை பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த லியான் எதுக்காக இப்படி பாக்குற, இந்த நேரத்துல நான் இந்த இடத்துல இருப்பேன் நீ எதிர்பார்க்கல இல்ல, எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எரிக் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு லியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ணுல கண்ணீரோட லியான் நீ எப்ப சைனால இருந்து வந்த, உனக்கு தெரியுமா எங்க என்னோட வாழ்நாள் முழுக்க உன்னை பார்க்கவே முடியாம போயிடுமோ நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி அழுக எரிக் சொன்னதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன லியான் மனசுக்குள்ள இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எனக்கு துரோகம் பண்ணி என் மனசு சுக்கு நூறா உடைச்சிட்டு இன்னொருத்தனோட போயிட்டு இப்ப என்ன பார்த்ததுக்கு அப்புறம் என் மேல அன்பு இருக்க மாதிரி அழுது ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானா, இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி லியான் மனசுக்குள்ள எரிக்க திட்டிக்கிட்டே லியான் எர்க்கிட்ட உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியை கொல்லாம எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும், நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை கொல்ல நான் இங்க வந்துதான் ஆகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னோட உணர்வுகளையும் என் இதயத்தையும் உன் காலில் போட்டு மிதிச்சு என்னை அவமானப்படுத்தின உன்னை பார்த்த இந்த நிமிஷமே கொல்லணும்னு எனக்கு தோணுது, என்ன நீ சாக தயாரா இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எரிக் என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம லியானை பார்த்துட்டு இருக்க லியான் எதுக்காக இப்படி பாக்குற, கடந்த 5 வருஷமா உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, அமெரிக்கால இருந்த ஒவ்வொரு நாளும் உன்னை எப்ப திரும்ப பாப்போம், நீ எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்காக உன்னை எப்ப என் கையால கொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த, உன்ன மாதிரி இழிவான ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட், நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக இப்படி என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தினேன்னு சொல்லி லியான் கோபமா கத்த லியான் பேசினது எல்லாம் கேட்ட எரிக் மனசுக்குள்ள இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்கிறது லியான் தான், ஆனா இவர் என்னோட லியான் இல்ல, என் மேல அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்து என்னை லவ் பண்ண லியான் இவர் இல்ல, இவரோட கண்ணை நான் பார்க்கும்போது அதுல என் மேல இருக்க காதல் தெரியல, அதுக்கு பதிலா என் மேல இருக்க வெறுப்பும் என்னை கொல்லணுங்கிற வெறிதான் தெரியுது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்கிறாரு, ஆனா நான் அவருக்கு துரோகம் பண்ணல, நான் எதிர்பார்த்ததெல்லாம் லியான் நல்ல நிலைமையில இருக்கணும், எங்க குழந்தை பாதுகாப்பா இருக்கணும்னு மட்டும்தான், இந்த உண்மையை நான் லியான் கிட்ட சொன்னா அவர் என்ன புரிஞ்சுக்குவாரா என்ன நம்புவாரான்னு தெரியலையேன்னு சொல்லி எர்க் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க எரிக் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்து கடுப்பான லியான் எர்க்க பிடிச்சு இழுத்து எதுக்காக இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருக்க சொல்லி எதுக்காக என்ன நம்ப வச்சு ஏமாத்தின, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கத்த அதை கேட்ட எரிக் எந்த பதிலும் சொல்லாம லியானோட கையை தட்டி விட கோபத்துல இருந்த லியா நம்ம எர்க்கோட கண்ணத்துல ஓங்கி பலார்னு அடிக்க கீழே விழுந்த எரிக் முதல் தடவை லியாம் அவன் அடிச்சதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க அதை பார்த்த லியான் கோபம் குறையாம எர்க்க உதைக்கிறதுக்காக வர பயந்து போன எரிக் லியான் கிட்ட போது நிறுத்து, உன்னோட கோபம் எனக்கு புரியுது, ஆனா நமக்குள்ள நடந்தது எல்லாம் முடிஞ்சு போனது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இனி என்னால சரி பண்ண முடியாது, அந்த விஷயத்துக்காக நான் உன்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கறது சரிப்பட்டு வராது, நான் உன்னை ஏமாத்தினதுக்காக நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிறது சரிதான், ஆனா நீ என்ன கொலை பண்றதுக்கான சரியான நேரம் இது இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட லியான் ஏன் இது சரியான நேரம் இல்லைன்னு சொல்ற, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்க எரிக் அது ஏன்னான்னு சொல்லி எழுக்க லியான் எனக்கு என்னமோ உன்னை சீக்கிரமா கொல்றது ஃபன்னா இருக்காதுன்னு தோணுது, அதனால நான் உன்னை கொல்லாம விடுறேன், நீ உயிரோட இருக்கவே நான் உனக்கு தர வழியிலையும் வேதனையிலையும் நீ ஒவ்வொரு நாளும் எப்படா சாவு வரும் நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும், இதுதான் நான் உனக்கு தரப்போற தண்டனையா இருக்கும், அது இருக்கட்டும் நீ அந்த கிழவனோட இருக்கிறதுக்காகவா என்ன பிரேக்கப் பண்ண, என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை இவ்ளோ கீழ்த்தரமான நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி கிளப்புக்கு வர ஆட்களுக்கு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுத்து அவங்க கூட நெருக்கமா உட்காந்து பழகிட்டு இருக்கிறது உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எரிக் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்காக நீங்க என்ன இவ்ளோ கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட லியான் சிரிச்சுக்கிட்டே உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கண்ணியமா இருக்கிற மாதிரி பேசுறதை கேட்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லிக்கிட்டே லியான் அங்கிருந்து போக இங்க எரிக் அழுதுகிட்டே லியான் மொத்தமா மாறிட்டாரு, எனக்கு சின்ன காயம் பட்டா கூட தாங்க முடியாம துடிச்சு போறவரு இன்னைக்கு என்னை அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு, இதுல இருந்தே லியான் என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா லியான் இருக்க இந்த நிலைமையில என் பையன் பேர்ல பத்தின உண்மையை எப்படி நான் அவர்கிட்ட சொல்ல போறேன்னே தெரியல, பேர்ல் லியானுக்கு எனக்கு பிறந்த குழந்தைங்கிற உண்மையை நான் லியான் கிட்ட சொன்னா என்ன அவர் புரிஞ்சுக்குவாரா என் மகனை ஏத்துக்குவாரான்னு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை லியான் என் பையனை ஏத்துக்கலைனா என் பையனுக்காக நான் தைரியமா அவரை எதிர்த்து
போராடவும் தயாரா இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே எரிக் எனக்கு பழைய லியானை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த நம்ம எரிக்கு பேர்லோட ஞாபகம் வர அவன் மொபைல் எடுத்து டைமை பார்க்க அதுல மணி 4 இருக்க. எரிக் அடடா பேர்லோட ஸ்கூல் முடியறக்கான நேரம் ஆயிடுச்சு, அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் போய் அவனை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி எர்க் வேகமா ஸ்கூலுக்கு வர எர்க்க பார்த்த பேர்ல் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வேகமா ஓடி வந்து எர்க்க கட்டி பிடிச்சுக்க. அதை பார்த்த எரிக் என்னாச்சு பேர்ல், அப்பாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்க பேர்லும் ஆமாப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல எர்க் பேர்ல் கிட்ட இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தியா, இன்னைக்கு உன் டீச்சர் உனக்கு என்ன சொல்லி தந்தாங்கன்னு சொல்லி கேட்க பேர்ல் கியூட்டா ஆமாப்பா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டீச்சர் என்னோட நேம் எப்படி எழுதணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல எரிக் அப்படியா அப்ப வீட்டுக்கு போனதும் அப்பாக்கு உன்னோட நேமை எழுதி காட்டணும் சரியா, வா வீட்டுக்கு போவோம் டீச்சருக்கு பாய் சொல்லிட்டு வான்னு சொல்ல பேர்லும் டீச்சர் கிட்ட பாய் டீச்சர் நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு சொல்ல அதை கேட்ட டீச்சரும் பால் கிட்ட பாய்னு சொல்லி எர்க்கோட கண்ணத்துல அடிபட்டு இருக்கிறத பார்த்து டீச்சர் எர்க்கிட்ட என்னாச்சு உங்க முகத்துக்கு, நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்க எரிக் எனக்கு எதுவும் இல்ல, ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுல கேர்லெஸ்ஸா இருந்திருப்பேன் போல, அதனால எனக்கு லைட்டா அடிபட்டுருச்சு அவ்வளவுதான், மத்தபடி நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு பேர்லும் எர்க்கு வீட்டுக்கு கிளம்ப அன்னைக்கு நைட்டு நம்ம லியானோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. எர்க்க பார்த்த கடுப்புல லியான் தனியா ஆபீஸ்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவனுக்கு லியானும் எர்க்கும் ஒன்னா இருந்த நாட்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வர அதுல எர்க் லியான் கிட்ட நம்ம 2 பேரும் எப்பவும் இதே மாதிரியே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னதும் அடுத்து எர்க் அவனோட ஃப்ரெண்ட லவ்வர்னு சொல்லி லியான் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தி இவர்தான் என்னோட லவ்வர், எனக்கும் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிடுவோம், ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்ன தேடி வந்து என்ன தொல்லை பண்ணாதன்னு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வர டென்ஷனான லியான் அவன் கையில வச்சிருந்த ட்ரிங்க் கிளாஸை தூக்கி கீழே வீச அந்த ட்ரிங்க் கிளாஸ் கீழே விழுந்து சுக்கு நூறா உடைய லியான் மனசுக்குள்ள அன்னைக்கு என்ன அவன் பிரேக்கப் பண்ணதை நினைச்சு அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல, ஆனா இப்ப என்னமோ என்ன பார்த்ததும் அவன் என்ன பிரிஞ்சு போனதை நினைச்சு மன வேதனையில தவிச்சிட்டு இருந்த மாதிரி ஆக்டிங் பண்றான். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அவன் மேல கோவம் அதிகமாகுதுன்னு சொல்லி லியான் எர்க்க பயங்கரமா திட்டி கொட்டிட்டு இருக்க அப்போ அங்க மேனேஜர் வரான். அவன் லியான் கிட்ட பாஸ் ஏதோ கிளாஸ் உடைச்ச மாதிரி சத்தம் கேட்டேன், அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், லியான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னைக்கு என் மூடு சரியில்லை, அதனாலதான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காயப்படுத்தின அயோக்கியனை நான் இன்னைக்கு பார்த்தேன், அவனை பார்த்ததும் அவனை என் கையால கொல்லணும்னு நினைச்சேன், ஆனான்னு சொல்லி தயங்க அதை பார்த்த மேனேஜர் ஆனா உங்களால அவரை கொல்ல முடியல, என்ன நான் சொல்றது சரிதானே, இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா நீங்க இன்னும் அவரு மேல அளவு கடந்த காதலோட தான் இருக்கீங்க, அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லியான் நானே ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன், இதுல இவன் வேற இன்னும் என்ன கடுப்பு பண்றானேங்கிற மாதிரி லியான் மேனேஜரை பார்த்து நீ வெளியே போ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் மனசுக்குள்ள நான் 5 வருஷமா லியான் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 5 வருஷத்துல லியான் சார் இப்படி மனசொடைஞ்சு வேதனைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, முதல் தடவை லியான் சாரை நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மேனேஜர் அங்கிருந்து போக எங்க லியான் இவன் என்ன இப்படி சொல்றான், எனக்கு எர்க் மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, எனக்கு அவன் மேல கோவம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி லியாம் அவன் கோவத்தை அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்ப அவனுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ண லியான் சொல்லுங்கம்மா எதுக்காக கால் பண்ணீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க லியானோட அம்மா லியான் கிட்ட நீ எதுக்காக இந்த தடவை ப்ராஜெக்ட பைஜம்ல பண்ண பிளான் பண்ணிருக்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்க லியான் அம்மா என்கிட்ட காரணம் இருக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க மக மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்லி கேட்க லியானோட அம்மா அப்படின்னா நீ எற்காகத்தான் நீ பைஜம்ல ப்ராஜெக்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கியா, இங்க பாரு லியான் உன்னோட தனிப்பட்ட விஷயங்கள்னால கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, உன்னால நம்ம கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நான் நம்புறேன், நான் உன்னை மட்டும்தான் முழுசா நம்பி இருக்கேன்னு சொல்ல லியாம் கவலைப்பட வேண்டாமா எருக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட லியானோட அம்மாவும் அப்ப சரி அப்ப நான் போனை வைக்கிறேன்னு சொல்லி காலை கட் பண்ண இங்க லியான் அடுத்து என்னடா பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் லியானோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. மேனேஜர் லியான் கிட்ட வந்து டைரக்டர் சார் இன்னும் 1 ஹவர்ல நமக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம ப்ராஜெக்ட்காக 2 கம்பெனி செலக்ட் பண்ணியிருந்ததுல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் பிரசன்டேஷனோட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தான் அந்த 2 கம்பெனியோட பிரசன்டேஷனையும் பார்த்து எந்த கம்பெனிக்கு நம்ம ப்ராஜெக்டை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணணும்னு சொல்ல அதை கேட்ட லியான் மேனேஜர் கிட்ட அந்த 2 கம்பெனியோட தனித்துவம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க மேனேஜர் கண்டிப்பா சார் ஜோனாலின் கம்பெனி சீனா மார்க்கெட்லயே எக்ஸ்பென்சிவா அதிகமா பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அந்த கம்பெனி நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது மூலமா அவங்க நம்ம கிட்ட அதிகமா பணம் எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் இனோவா கம்பெனியை பத்தி சொல்லணும்னா புதுசா ரன் ஆயிட்டு இருக்க கம்பெனி, ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 7 வருஷத்திலேயே வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட தரம் ரொம்ப நல்லா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், இவங்க 2 கம்பெனியோட ப்ரொபோசலும் நம்ம கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க, இனி நீங்க தான் எந்த கம்பெனி வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணணும்னு சொல்ல அதை கேட்ட லியான் சரி நீ போய் மீட்டிங்க்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணு நான் வரேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க. எங்க எர்க்கோட டைரக்டரை காட்டுறாங்க. டைரக்டர் எர்க்குக்கு கால் பண்ணி இந்த தடவை நம்ம கம்பெனி ஜோனாங்கிற பெரிய கம்பெனியோட போட்டி போட
போறோம். யாருக்கு இந்த தடவை அந்த வின் குரூப்போட ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்காக உன்னால முடிஞ்ச முழு முயற்சியும் பண்ணுன்னு சொல்ல, அதை கேட்ட எரிக், நீங்க கவலைப்படாதீங்க டைரக்டர் சார், நான் இந்த கம்பெனியோட பிரசன்டேஷனை நான் நல்லா பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா இந்த மால் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு தான் கிடைக்கும், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி எர்க்கால கட் பண்ணிட்டு நேரா லியானோட ஆபீஸ்க்கு வர, அங்க பார்த்தா எர்க்குக்கு முன்னாடி ஜொனாலன் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் அவனோட பிரசன்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவன் எர்க்க பார்த்து நக்கலா, இந்த தடவை எப்படியும் இந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு தான் கிடைக்க போகுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படிதான் நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா எங்க கம்பெனியோட போட்டி போட வந்திருக்கியோ தெரியலன்னு சொல்ல, அதை கேட்ட எரிக், இந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட் உங்க கம்பெனிக்கு தான் கிடைக்கும்னு எப்படி நீங்களே முடிவு பண்ணீங்க? இந்த தடவை வேணா பாருங்க, இந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட் இனோவா கம்பெனிக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட அந்தால், அப்படியா, உன்ன மாதிரி சின்ன கம்பெனி எங்களை மாதிரி பெரிய கம்பெனியோட போட்டி போட்டு வின் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? எப்படித்தான் நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசுறியோ தெரியல. சரி வா, யாரு வின் பண்ணி யாருக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட, எரிக் அதையும் பார்க்கலாம், எனக்கு முன்னாடி நீங்க தானே வந்தீங்க, அப்ப நீங்களே முதல்ல போங்கன்னு சொல்லி 2 பேரும் மீட்டிங் ரூம்குள்ள வர, அங்க பார்த்தா மீட்டிங் ரூமுக்கு வந்த நம்ம லியான் திரும்பி உட்காந்துட்டு இருக்க. மேனேஜர் லியாம் கிட்ட, டைரக்டர் சார் உங்களை பாக்குறதுக்காக ஜொனாலின் இனோவா குரூப்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க பிரசன்டேஷனோட வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் திரும்பி அவங்கள பார்க்க, லியாம பார்த்து பயங்கரமா ஷாக் ஆன எரிக், அப்படின்னா இந்த வின் குரூப்போட டைரக்டர் லியாம் தானா? என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லி யாருக்கு அதிர்ச்சியா நம்ம லியானை பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்த லியான் சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சு, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. எவ்வளோ சின்ன உலகம் இல்ல இந்த பைஜின், நீ இப்படி திரும்பவும் என் முன்னாடி வந்து நிப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி லியான் யாருக்க பார்த்து நக்கலா சிரிக்க, அவங்க பேசினதையெல்லாம் கேட்ட மேனேஜர், டைரக்டர் சார் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு நிமிஷம், அப்படின்னா இத்தனை வருஷமா டைரக்டர் சார் கொல்லணும்னு நினைச்சவர் இவர் தானா? இவரை கொல்ல முடியலையேன்னு சொல்லி தான் நேற்று டைரக்டர் சார் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரான்னு சொல்லி மேனேஜர் நம்ம இறக்க பார்த்துட்டு இருக்க. இதோட உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.